நான் படிக்கிற தலைப்பு நோயிங் அவர் பைனியர்ஸ். நாம் முன்னோடிகளை அறிவோம் என்ற தலைப்பில் கற்றுக்கொண்டு வருகிறோம். நம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய 5 எஸ் அதானே பார்த்துட்ருக்குறோம் வரிசையாக. செகண்ட் கம்மிங் பார்த்தோம், சரிதானே? 2ஆம் வருகை, சாங்சுவரி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? சாபத்து குறித்து பார்த்தோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீதமானவர்களின் விசேஷ வரம், ரெம்னன்ட்ஸ் ஸ்பெஷல் கிஃப்ட் என்ற தலைப்பின் கீழே ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். முக்கியமான வசனங்கள் தியானத்திற்கு என்று வெளிப்படுத்தல் 12, 17, 19, 10. அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, தேவதூதன் அப்போஸ்தலன் யோவானை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. தேவனுக்கு பூமியிலே கண்மணியை போன்றது எது தெரியுமா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? வாட் இஸ் காட்ஸ் மேபி ஆப்பிள் ஆஃப் தி ஐ அப்படின்னு சொல்லுவாங்களே, கண்மணி. தேவனுடைய கண்மணி எது நினைக்கிறீங்க? உங்களுடைய கண்மணி எதுன்னு கேட்டால் உங்கள் பிள்ளையை சொல்லுவீங்க, உங்கள் மனைவியை சொல்லுவீங்க, உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவீங்க, சரிங்களா? ஆனால் தேவனுக்கென்று ஒரு கண்மணி இருக்கிறது. அது எது தெரியுமா? அவருடைய திருச்சபை தான் அவருடைய கண்மணி. ஏதேன் முதல் எகிப்திலிருந்து 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில், இன்னும் 70 ஆண்டுகள் பாபிலோனிய சிறையிருப்பிலும், முதல் 3 நூற்றாண்டுகள் அஞ்ஞான ரோமாபுரியின் உபத்திரவத்திலும், 1260 ஆண்டுகள் போப்பாட்சியின் இருண்ட கால உபத்திரவத்திலும், இப்படி யோங்கள் நடுகிலும் தேவன் தம்முடைய திருச்சபையை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டுடைய திருச்சபை அவருடைய கண்மணி. வசனம் சொல்லுது பாருங்களேன். உபாகமம் 32, 9, 10 கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பாலான நிலத்திலும் ஊழை இடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனைனா யாரு? திருச்சபையை. பாருங்களேன், கர்த்தருடைய ஜனம், யாக்கோபு அப்படிலாம் பார்க்குறோம். இதெல்லாம் திருச்சபையை குறிக்கிற வார்த்தைகள். ஆகவே ஆண்டவர் வனாந்தரத்தில் என்ன பண்ணாராம்? தம்முடைய சபையை கண்டுபிடித்தார். வனாந்தரத்தில் சபைக்குள் இருந்தவனும். படிச்சிருக்கீங்களா நீங்கள்? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். 38ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 7ஆவது அதிகாரம் 38 வனாந்தரத்தில் சபைக்குள் இருந்தவனும். இஸ்ரவேல் மக்கள் சபை என்று பைபிளில் படிக்கிறோம். அந்த சபைக்குள், அந்த வனாந்தரத்தில் சபைக்குள் இருந்தது யாரு? மோசே அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் திருச்சபையை என்ன பண்ணாராம்? அவர் அவனை கண்டுபிடித்தார். எங்க? வனாந்தரத்தில். அவனை நடத்தினார், சபையை நடத்தினார், அவனை உணர்த்தினார், சபையை உணர்த்தினார், அவனை திருச்சபையை தமது கண்மணியை போல காத்தருளினார். இப்போ சொல்லுங்க, ஆண்டோடைய கண்மணி எதுங்க? அவருடைய திருச்சபை. தேவன் தமது திருச்சபையை நடத்தி வரும் அந்த ஒப்பற்ற அன்பை குறித்து தான் இந்த மோசேயின் பாட்டியில் நம்ம என்ன செய்கிறோம்? உபாகமம் 32, 9, 10 வாசிக்கிறோம். இந்த கண்மணி போன்ற கர்த்தரின் திருச்சபைக்கு தேவன் விசேஷமான விண்ணக வரம் ஒன்று கொடுத்திருக்கிறார். பத்மோ தீவின் பாறைகளுக்கு இடையில இருந்து பரமனை தரிசித்த அந்த முதுமை தீர்க்கதரிசி அப்போஸ்தலன் யோவான், அவன் என்ன செய்கிறான்? மிருக வடிவத்தில் உலக சாம்ராஜ்யங்களை அவன் பார்க்கிறான். படிக்கிறவன் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் இப்படி அவன் மிருக வடிவிலே உலக ராஜ்யங்களை மட்டுமல்ல, முடிவு காலத்து திருச்சபையும் அவன் கண்டான். சரிங்களா? அதான் வெளிப்படுத்தல் 12, 17. அந்த முடிவு கால திருச்சபைக்கு இருக்கக்கூடிய 2 சிறப்பான அடையாளங்கள் என்ன அப்படின்னு அவர் பார்க்குறார். தரிசனத்தில் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். 2 அடையாளங்கள் என்ன தெரியுமா?
ஓகே, வெளிப்படுத்தல் 12:17 அந்த 2 அடையாளங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளை அவர்கள் கை கொள்வார்கள். ரெண்டாவது என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை அவர்கள் பெற்றிருப்பார்கள். சரிங்களா? ரெம்னன்ட் எங்கே இருக்குங்க? ரெம்னன்ட் என்ற வார்த்தை வெளிப்படுத்தல் 12:17 அந்த வசனத்தை கொஞ்சம் திரும்ப போடுங்க. வெளிப்படுத்தல் 12:17 அங்கே பாருங்களேன், கீழே கடைசியில் படிக்கிறோம், அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே. மற்றவர்கள் இருக்குல்ல, இங்கிலீஷ் பைபிளில் பாருங்கள், கேஜேவியில் பார்த்தீங்கன்னா அந்த மற்றவர்கள்ன்ற இடத்துல ரெம்னன்ட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ரொம்ப தெளிவாக இங்கிலீஷில் இருக்கும். தமிழில் மற்றவர்கள் போட்டுட்டாங்க, ஆனால் இங்கிலீஷில் எப்படி இருக்குது? அவளுடைய சந்ததியான மீதமானவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று அப்படின்னு படிக்கலாம். ஆகவே இந்த மீதமான திருச்சபை எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 அடையாளங்கள். ஒன்று என்ன? அவர்கள் ஆண்டோடைய கட்டளைகளை கடைபிடிப்பாங்க. 10 கற்பனைகள் அவங்ககிட்ட இருக்கும். ரெண்டாவது என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களாய் இருப்பார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி என்ன அப்படின்னா என்ன பாருங்க, வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 19:10 ஆரம்பத்தில் படித்தோம். இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசன வரம் என்னும் விசேஷமான தெய்வீக வழிகாட்டுதலை ஆண்டவர் முடிவு கால திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். அதை எப்படி தேவன் செயல்படுத்த ஆரம்பித்தார் அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். நீங்கள் வேதாமத்தில் பாருங்கள், ஆண்டவர் எல்லா காலங்களிலும் தம்முடைய திருச்சபையை தீர்க்கதரிசிகளை கொண்டு வழிநடத்தி இருக்கிறார். ஆகவே முடிவு கால திருச்சபைக்கும் ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் இன்றைக்கி படிக்க போகிறோம். அதை எப்படி அந்த வரத்தை அவர் செயல்படுத்த ஆரம்பித்தார் என்பதை நாம் ஜெபத்தோடு கற்றுக்கொள்ளலாம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. உடைய பாதத்தில் நாங்கள் மீதமான திருச்சபையின் வரலாற்றை அமர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, முன்னோடிகளின் பங்குகளை, பாடுகளை, அவர்கள் பட்ட பிரயாசங்களை நாங்கள் கற்றறிந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, இந்த நாளிலே மீதமானவர்களின் சிறப்பான வரம் என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நீர் கிருபையாக கற்றுத்தாரும். தகப்பனை கவனிக்கிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். புரிந்து கொள்ளுகிற புத்தியை எங்களுக்கு தாரும். செயல்படுத்துகிற தீவிரத்தை எங்களுக்கு தாரும். மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற வைராக்கியத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தீர்க்க தரிசன ஊழியத்திற்காக இந்த தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் செயல்படுத்துவதற்காக 2 பேரை அழைத்தார். God called two men for his prophetic ministry. அதில் முதல் நபர் யார் அப்படின்னா, நம்ம கவனிக்கணும், 1844 ஆண்டிலே மாபெரும் ஏமாற்றம் நடந்தது. அந்த ஏமாற்றத்துக்கு முன்பு இருந்தே தேவன் தம்முடைய வருகையின் விசுவாசிகளுக்கு தூதுவராக செயல்படுவதற்கு 2 ஆண்களை அழைத்தார். அந்த 2 பேர் யார் யார் அப்படின்னா, ஒருத்தர் வில்லியம் எல்லிஸ் ஃபாய் என்று ஒரு நபர். இன்னொருத்தர் ஹேசன் லிட்டில் ஃபாஸ். இந்த 2 பேருமே ஏறக்குறைய ஒரே காலகட்டம். சரிங்களா? 2 பேரும் பிறந்தது ஒருத்தர் 818, ஒருத்தர் 1819. ஆனால் 2 பேர் மரித்ததும் ஒரே வருஷம் 1893. நல்ல கவனி. தேவனுடைய முதலாம் தெரிவு, காட்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஆண்டவர் முதல்ல யாரை அழைக்கிறார் அப்படின்னா, வில்லியம் எல்லிஸ் ஃபாய். அமெரிக்காவின் பாஸ்டன் பட்டணத்தில் பேப்டிஸ்ட் சபையைச் சேர்ந்தவர் இந்த வில்லியம் எல்லிஸ் ஃபாய். இவருடைய அம்மா அப்பா கருப்பு வெள்ளை, பிளாக் அண்ட் ஒயிட். சரிங்களா? யார் கருப்பு யார் வெள்ளைன்னு தெரியல. ஆனால் பேரண்ட்ஸ் ஒருத்தர் அமெரிக்கர், இன்னொருத்தர் ஆப்பிரிக்கன். அப்படிப்பட்ட ஒரு பெற்றோருக்கு பிறந்தவர். தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு இவரை ஆயத்தமாக்கும் விதமாக ஆண்டவர் இவருக்கு 2 தரிசனங்களை கொடுத்தார். முதலாம் தரிசனம் ஜனவரி 18, 1842. பார்த்தீங்களா? மாபெரும் ஏமாற்றத்துக்கு முன்னாடியே அந்த தேதியில் தரிசனம் கொடுக்கிறார். 2.5 மணி நேரம் அந்த தரிசனம்.
ரெண்டாவது தரிசனம் எப்போ அப்படின்னா February 4ஆம் தேதி 1842. ஒன்று ஜனவரி மாதம், இன்னொன்று February மாதம். இந்த ரெண்டாவது தரிசனம் 12.5 மணி நேரங்கள், ஆஃப் அ டே. புரியுதா உங்களுக்கு? அரை நாள் இந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்ன பார்த்தார் தரிசனத்தில் அப்படின்னா, பரிசுத்தவான்களின் பரலோக பயணம், மீட்கப்பட்டோரின் அந்த மகிமையான நிலை, பரலோக காரியங்கள், புதிய பூமி, பாவிகளுக்கு கிடைக்க போகிற தண்டனை, இது எல்லாவற்றையும் குறித்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் இந்த வில்லியம் எல்லிஸ் ஃபாய் என்பவருக்கு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் சொல்லார், வில்லியம், நான் உனக்கு கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் நீ என்ன செய்ய, மற்றவர்களுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லுகிறார். இவர் ஆரம்பத்தில் தயங்குகிறார் வில்லியம் எல்லிஸ் ஃபாய். ஆனால் மிக திறமையாக பேசும் பேச்சாற்றல் உடையவர். முதல்ல ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்பாக பேசினார். அவருடைய முதல் செய்தி கேட்ட எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஏன்னா பரலோகத்தை பற்றிலாம் பேசுகிறாரு, சரிங்களா? ரெண்டாம் வருகை, மகிமையான அந்த பரிசுத்தவான்கள் அடைய போகிற நிலைமை, இதெல்லாம் கேட்டவன ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அடுத்த 3 மாதங்கள் தீவிரமாக பல இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணுவதற்கு அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது. பிரசங்கம் பண்ணார். ஆனால் இடையில் என்னாச்சுன்னா, இப்படியே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு யார் சோறு போடுவா, குடும்பத்தை யார் கவனிப்பா, எப்படி நமக்கு சம்பாத்தியம் என்றெல்லாம் அவருக்கு கவலை வந்து கொஞ்ச காலம் ஊழியத்தை நிறுத்திடுறார். ஆனாலும் இவரால் அந்த ஊழியத்தை விட்ட உடனே மனசில் ஒரு நிம்மதி இல்லை, ஆவியில் அமைதல் இல்லாமல் மீண்டும் ஊழியத்தை அவர் தொடர்ந்தார். எலன் ஹார்மனும், அதாவது எலன் ஒயிட் கல்யாணத்துக்கு முன்னாடி எலன் ஹார்மனும் தன் சிறு வயதில் இவர் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? 1842 அப்படின்னா அந்த டைமில் கிட்டத்தட்ட எலன் ஒயிட்டுக்கு ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் பிரசங்கம் பண்ணும்போது எலனுக்கு ஒரு 15 வயசு. 1844 மாபெரும் ஏமாற்றத்துக்கு சற்று முன்பாக இந்த வில்லியம் எல்லிஸ் ஃபாய்க்கு 3ஆம் தரிசனம் கிடைத்தது. அதில் 3 நடைமேடைகள், 3 பிளாட்ஃபார்ம்ஸ் அல்லது 3 படிக்கட்டுகள் பார்த்தாராம். இயேசு சீக்கிரம் வந்து விடுவார் என்ற உறுதியான நம்பிக்கையின் காரணமாக இந்த 3 படிக்கட்டுகள் என்ன அப்படின்னு அவருக்கு புரியலை. ஆண்டவர் சீக்கிரம் வந்துடுவார், 2ஆம் வருகை நடந்துடும், 1844 ஆண்டவர் வந்து விடுவார். அதனால் இந்த 3 படிக்கட்டுகள் தரிசனம் இதை அவர் பற்றி பெருசாக எடுத்துக்கல. கடைசியில் என்ன பண்ணாராம், பொது ஊழியத்தை கைவிட்டு விட்டார். இவர் ஊழியம் செஞ்சது எத்தனை வருஷம்? ஜஸ்ட் 2 years, 2 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். அப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இன்னொரு நபரை அழைக்கிறார். காட்ஸ் செகண்ட் சாய்ஸ், தேவனுடைய 2ஆம் தெரிவு யார் என்றால் ஹேசன் லிட்டில் ஃபாஸ். அமெரிக்காவில் மெயின் மாகாணத்தைச் சேர்ந்தவர், மிக திறமை படைத்த வாலிபன். 2 பேரையும் வாலிப வயசில் ஆண்டவர் அழைக்கிறார். அக்டோபர் 22, 1844 அந்த தேதிக்கு சில வாரங்களுக்கு முன்பாக தேவன் இவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். வில்லியம் ஃபாய்க்கு அந்த முதல் நபருக்கு காமிச்ச அதே 3 படிக்கட்டுகளை, 3 அந்த நடைமேடைகளை ஆண்டவர் இவருக்கும் காமிக்கிறார். ஃபாய் போலவே, அந்த முதல் நபரை போலவே இவராலும் இந்த தரிசனத்தை நினைச்ச முடியல, புரிஞ்சிக்க முடியல. இந்த ஏசன் ஃபாஸ் இயல்பாகவே கொஞ்சம் பெருமை பிடிச்சவர், கொஞ்சம் மண்டக்கணம் ஜாஸ்தி அவருக்கு. அப்போது இவருக்கு தரிசனத்தை எடுத்து சொல்லுவதற்கு இவருக்கு ஆயத்தம் இல்லை, விருப்பம் இல்லை. 2ஆம் முறையும் ஆண்டவர் அதே தரிசனத்தை அவருக்கு கொடுக்குறார். இவருக்கு என்ன பயம்னா, நம்ம இதை போய் மக்களுக்கு சொல்லி ஜனங்கள் நம்மளை பரியாசம் பண்ணிடுவாங்களே என்று பயந்து மறுபடியும் மறுக்கிறார். ஏனென்றால் அந்த காலத்தில் தரிசனங்களை நம்பாத நிலைமை சபைகளிலே இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ போய் இந்த தரிசனத்தை மற்றவர்களுக்கு சொல் என்று நான் சொல்லுகிறேன். ஏசன் ஃபாஸ், நீ சொல்ல முன் வரவில்லை, மறுக்கிறாய். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா, மிகவும் பலவீனமான ஒரு நபரிடம் இந்த ஊழியத்தை நான் ஒப்படைக்கப் போகிறேன் அப்படின்னு 3ஆம் தரிசனத்தில் ஏசன் லிட்டில் ஃபாஸுக்கு ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். 1844 ஆண்டு அந்த ஏமாற்றத்துக்கு பிற்பாடு இந்த ஹேசன் லிட்டில் ஃபாஸ் தான் வஞ்சிக்கப்பட்டு விட்டதாக கூறினார்.
ஆண்டவர் வரலையே, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு அவர் கடுமையான மன போராட்டம். அந்த மன போராட்டத்துக்கு பின்னர் சரி இப்போ தரிசனத்தை எடுத்து சொல்லலாமே அப்படின்னு தீர்மானிக்கிறார். சரிங்களா? அந்த 3வது தரிசனத்துக்கு பிறகு கூட்டம் கூடியது, மக்கள் முன்னாடி போய் நிற்கிறாரு. ஆனால் பேசலான்னு முயற்சி பண்ணுறாரு, பேச முடியல, அப்படியே ஊமையாக நிற்கிறார். அந்த சமயத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார் பாருங்க, அது என்னிடமிருந்து போய்விட்டது, அது என்னிடமிருந்து போய்விட்டது. தரிசனத்தின் ஒரு வார்த்தையை கூட என்னால் ஞாபகப்படுத்த முடியவில்லை. நான் இழந்து போனவன், ஐ ஆம் a lost man. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை விட்டு போய்விட்டார் அப்படின்னு கண்ணீரோட இந்த ஏஜென்ட் ஃபாஸ் கதறினாராம் எல்லாருக்கும் முன்னாடி. அப்போது அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜனங்கள் சொன்னாங்களாம், நாங்கள் இதுவரைக்கும் இருந்த கூட்டத்தில், பார்த்த கூட்டத்தில், இந்த மாதிரி ஆராதனையில் இதுதான் மிக பயங்கரமான கூட்டம் என்று சாட்சிகள் எல்லாரும் மிகுந்த நடுக்கத்தோடு பயத்தோடு சொன்னாங்களாம். 1893 வரை இந்த 2 பேருமே, வில்லியம் ஃபாய், ஏஜென்ட் ஃபாஸ், இந்த 2 பேருமே 1993 வரைக்கும் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த ஏஜென்ட் ஃபாஸ் பிற்பாடு ஆவிக்குரிய காரியங்களில் எதுலேயுமே ஒரு நாளும் ஆர்வம் காட்டாமல், இதுக்கப்புறம் ஆவியானவர் அவர் விட்டு போனதுக்கப்புறம் ஊழியத்தில் ஆவிக்குரிய காரியங்களில் ஆர்வமே இல்லாதவராக தன் வாழ்க்கையை முடித்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. அப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? 3வது ஒரு நபரை தேர்ந்தெடுத்தார். காட்ஸ் தேர்ட் சாய்ஸ். தேவனின் 3ஆம் தெரிவு யாருன்னா எலன் கோல்ட் ஹார்மன். முன்பு சொல்லப்பட்ட அந்த 2 பேரும் தங்களுக்கு வந்த அந்த தீர்க்க தரிசன ஊழியத்துக்கான தேவ அழைப்பை அவர்கள் மறுதளித்தார்கள். மறுதளித்த பிற்பாடுதான் ஆண்டவர் யார் அழைக்கிறாரு? 3வது ஒரு நபரை அழைத்தார். அவர்தான் எலன் கோல்ட் ஹார்மன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க பேர். அப்போது அவங்களுக்கு 17 வயசு. அவரை தேவன் அழைத்த போது என்ன சொன்னார் அந்த 2வது நபர்கிட்ட? ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் ஆஃப் த வீக், பலவீனமானவர்களிலும் பலவீனமான, மிக பலவீனமான ஒரு நபர் என்று சொல்லி தான் தேவன் எலன் ஒயிட்டுக்கு அந்த ஊழியத்தை கொடுக்குறார். அமெரிக்காவில் மெயின் மாகாணம், இவங்களும் அந்த மெயின் மாகாணம் என்ற மாகாணத்தில் குர்ஹாம் என்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஏழை குடும்பம். அப்பா ராபர்ட் ஹார்மன், அம்மா யூனிஸ் ஹார்மன். குடும்பத்தில் 8 பிள்ளைகள். கடைசி 2 பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள், 2 பிள்ளைகள், எலன் அண்ட் எலிசபெத். 7வது மகள் இந்த எலன் ஹார்மன். சிறு வயதில் நல்ல துடிப்புள்ள, சுறுசுறுப்பான, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குழந்தையாக எலன் இருந்தார். ஆனால் அவர் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது, அதாவது அவருடைய 9வது வயதில் ஒரு விபத்து ஏற்பட்டது. 13 வயது மாணவி ஒருத்தி எரிந்த கல், அந்த கல் ஒரு சக மாணவி இருந்ததில் எலனுடைய முகத்தில், மூக்கில் ஒரு பலத்த காயம் ஏற்பட்டது. என்னாச்சு பாருங்களேன். அந்த விபத்தின் விபரீத விளைவுகள், முகத்தோற்றமே முற்றிலும் மாறிவிட்டது. ஃபார் லைஃப் டைம், வாழ்க்கை முழுசுக்குமே ஒரு ஆயுட்கால மாற்றமாக முகமே மாறிடுச்சு. மூக்கு வழியாக சுவாசிக்க முடியவில்லை. 3 வாரங்கள் சுயநினைவை இழந்தார். ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையாமல் மோசமாகவே இருந்தது. பேனாவையும் பிடிக்க முடியாத அளவுக்கு கை நடுக்கம், அந்த அளவுக்கு பலவீனமானார். இடையிடையே படிப்பை தொடர முயன்றும், இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சரி படிக்கலான்னு சொல்லி மறுபடியும் ஸ்கூலுக்கு 1-2 முறை போய் பார்க்குறாங்க. 12ஆம் வயதில் 3ஆம் வகுப்பு பாதியிலேயே முடிவடைந்தது. இந்த 9 வயது ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் 1-2 முறை மறுபடியும் ஸ்கூல் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, முடியலை. 12 வயசில் 3rd ஸ்டாண்டர்ட் ட்ராப்ட், டிஸ்கண்டினியூ, பாதியில் நிறுத்திடலாம். அவருக்கு காச நோயும் இருந்தது. ஒரு நுரையீரல் பழுதாகி பயனற்ற நிலையில் இருந்துச்சான். இன்னொரு நுரையீரலும் ஏறக்குறைய அதே நிலையில் தான் இருந்துச்சு. அந்த 17 வயசில் இரவில் உறக்கம் இல்லாமல் போனது. நைட்லாம் தூங்க மாட்டாங்க. தலையணையை சற்று உயர்த்தி இரவெல்லாம் இந்த எலன் என்ற இந்த வாலிப பெண்ணை உட்கார வச்சுருப்பாங்க. இரவெல்லாம் இருமல், நுரையீரலில் உள்ளுக்குள்ள நுரையீரலில் இரத்த கசிவும் ஏற்பட்டது. குரல் வளையிலிருந்து சத்தம் வர முடியாமல் போனது. சத்தமே வராதான். சீக்கிரத்தில்
இந்த பெண் இறந்துருவா, ஆகவே ஃபியூனரலுக்கு ரெடி பண்ணிடுங்க, அடக்க ஆராதனைக்கெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க, இவ பிழைக்க மாட்டா அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார். 1836 வருஷத்துலேருந்து இந்த பாடுகள். சரிங்களா? 1827 எலன் பிறந்தார். அதுலேருந்து ஒரு 9 வயசுன்னா 1836. அந்த 9 வயசுலேருந்து இந்த பாடுகளையும் பாதிப்புகளையும் எலன் தன் சரீரத்தில் சகிக்க நேரிட்டது. இவங்க எந்த சபையை சேர்ந்தவங்கன்னா மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவர். ஜான் வெஸ்லி உருவாக்கின சபை. அதில் தான் இந்த எலனுடைய பெற்றோர் ராபர்ட் ஹார்மன், இதான் அவங்க அப்பா. அம்மா படம் கிடைக்கல. ராபர்ட் ஹார்மன், யூனிஸ் ஹார்மன், அதாவது பைபிள் ஐனிக்கையால் இருக்குல்ல, யூனிஸ், ஆங்கிலத்தில் யூனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு 8 பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தோம். இந்த குடும்பம் என்ன செய்கிறது, வில்லியம் மில்லருடைய செய்திகளை கேட்கிறார்கள். மார்ச் 1840, 1840 வருஷம் அந்த செய்திகளை கேட்டுட்டு வருகை இயக்கத்திலே சேர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்ற செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் 2ஆம் வருகையின் செய்தியை விசுவாசித்ததுனால இந்த குடும்பத்தை என்ன செஞ்சிடறாங்க, அந்த மெத்தடிஸ்ட் சபையிலேருந்து டிஸ்ஃபெலோஷிப் பண்ணிடுவாங்க, சபையை விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. சரிங்களா? அந்த சர்ச்சில் இவர் டீக்கனாக இருந்தவர். சரிங்களா? ராபர்ட் ஹார்மன் அந்த காலத்தில் அந்த சபையில் டீக்கனாக இருந்தவர் மெத்தடிஸ்ட் சர்ச்சில். அப்போ என்ன பண்ணிடுறாங்க, செப்டம்பர் மாதம் 1843, 1843 வருஷம் சபையை விட்டு விலக்கிறாங்க. ஆனாலும் இந்த குடும்பம் வருகையை விசுவாசித்து மாபெரும் ஏமாற்ற அனுபவத்தை குடும்பமாக கடந்து சென்றார்கள். இந்த ஏமாற்றத்துக்கு பிறகு நடக்கிற காரியத்தை பாருங்கள். ஆண்டு என்ன செய்கிறாரு, எலன் ஹார்மனுக்கு முதல் தரிசனம் கொடுக்கிறார். எலன் ஹார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் விஷன், முதல் தரிசனம் என்ன கொடுத்தாரு. இந்த மாபெரும் ஏமாற்றம் நிகழ்ந்து 2 மாதம் கழிச்சு, 2 மாதம் காலகட்டத்தில் டிசம்பர் 2வது வாரம், நல்லா கவனிங்க, டிசம்பர் 2வது வாரத்தில் 1844 வருஷம் சவுத் போர்ட்லண்ட் என்ற இடம், இதாங்க அந்த இடம், ரொம்ப அழகான ஒரு கடற்கரை நகரம் சவுத் போர்ட்லண்ட். அங்கே இந்த எலனுடைய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருந்தாங்க, மிஸ்ஸஸ் ஹெய்ன்ஸ் என்ற ஒரு பெண்மணி, திருமதி ஹெய்ன்ஸ் என்ற ஒரு பெண்மணி வீட்டில் எலனையும் சேர்த்து ஒரு 5 பெண்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க, ஜெபத்துக்காக கூடியிருந்தார்கள். அப்படி இந்த 5 பெண்களும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினார். ஆவியானவருடைய பிரசன்னத்தை எல்லாரும் உணர்கிறார்கள். அப்பொழுது ஒரு தரிசனத்தை தேவன் எலனுக்கு தந்தார். அந்த சமயத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், எலனுக்கு 17 வயசு, மிகுந்த பலவீனம். அப்போ அவங்களுக்கு வெயிட் எவ்வளோ தெரியுமா, உடம்பில் 80 பவுண்ட்ஸ். 80 பவுண்ட்ஸ்னால் 36 கிலோ. ஒரு 17 வயசு பெண் எத்தனை கிலோ, 36 கிலோ தான். அந்த காலகட்டத்தில் தான் முதல் தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்குறார். இந்த தரிசனத்தில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த பிக்சர் பாருங்கள். மிக நீளமான, அதே சமயம் குறுகலான ஒரு பாதை பூமிக்கு சற்று மேலே உயரத்தில் பார்க்குறாங்க. அந்த பாதை பரிசுத்த நகரம் பரலோகத்தை நோக்கி அந்த பாதை போய்கிட்டே இருக்கு. அந்த பாதையில் ஒரு கூட்டம் லைனாக நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி, அந்த பயணம் செய்கிறவர்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அதுதான் நள்ளிரவின் சத்தம். அந்த பயணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பயணத்திற்கு மிட் நைட் கிராய் அப்படின்னு தேவதூதன் அந்த பெயரை எலனுக்கு சொல்லுகிறான். சிலர் அந்த வெளிச்சத்தை நம்பி நடவாமல் கார் இருளே, 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாதாளம். சரிங்களா? நடந்து அந்த பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. சிலர் அந்த வெளிச்சத்தை நம்பாமல் கார் இருளில் அதல பாதாளத்தில் விழுந்து மாண்டு போனார்கள். நல்ல கவனிங்க, ஒரு பெரிய ஏமாற்றம். மிட் நைட் கிராய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்து அவர் வரலை, ஏமாற்றமாகிவிட்டது. ஆண்டவர் என்ன செய்கிறார், 3 படிக்கட்டுகள் காட்டுறாரு, அல்லது 3 பிளாட்ஃபார்ம்ஸ் காட்டுகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஏமாற்றத்துக்கு பிறகு முத்தூது சத்தியங்களை உலகத்திற்கு தீவிரமாக அறிவிக்க வேண்டும். இந்த ஏமாற்றம் நடக்கும் பொழுது எல்லாரும் நினைச்சாங்க இயேசு கிறிஸ்து வருவார்னு. இயேசு கிறிஸ்து வரல. ஆனால் இந்த ஏமாற்றத்துக்கு அப்புறம் இந்த சின்ன கூட்டம், இந்த 50 பேர் இருந்தாங்கல்ல, ஏமாற்றத்தை கடந்து வந்தவர்கள்,
அவங்க என்ன செய்வாங்க? உலகத்திற்கு முத்தூது சத்தியத்தை இன்னும் தீவிரமாக அறிவிக்க வேண்டும். இதுக்கு தான் ஆண்டவர் இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸை காட்டுறார். இது முதல் 2 பேருக்கு புரியலை. தொடர்ந்து பார்க்கலாம். நிறைய பேர் அந்த பாதாளத்தில் விழுந்துடுறாங்க. உண்மையாய் கடைசி வரை அந்த பாதையில் நடந்தவர்கள், நடந்து போயிட்டே இருக்கிறவங்க, இயேசுவின் வருகையின் நாளையும் அந்த மணி நேரத்தையும் சொல்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். அவங்க ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவனோட வருகையின் நாள், அந்த நேரம், சத்தம் அவங்களுக்கு கேட்கும், தேவ சத்தம். அந்த பாதையில் நடப்பவர்களின் எண்ணிக்கை 1,44,000. நீங்கள் இந்த தரிசனத்தை டீட்டெயிலாக படிக்கணுன்னா சபைகளுக்கு ஆலோசனை புக் இருக்குல்ல, சபைகளுக்கு ஆலோசனை, கவுன்சில்ஸ் ஃபார் த சர்ச், அந்த புத்தகத்தில் சாப்டர் 1 முதல் அதிகாரம் எனது முதல் தரிசனம்னு இருக்கும், மை ஃபர்ஸ்ட் விஷன். அதில் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கலாம். நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். அந்த பாதையில் நடப்பவர்களின் எண்ணிக்கை 1,44,000 பேர். அவர்களை துன்மார்க்கர் சூழ்ந்து கொண்டாலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. வெகு சீக்கிரத்தில் இவங்க இப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும் பொழுது கிழக்கில் உள்ளங்கை அளவிலான ஒரு சின்ன மேகம், ஒரு கருமேகம் ஒன்று பயணிக்கிறவர்கள் பார்க்கிறார்கள். அந்த சின்ன மேகம் போக போக ஒரு பெரிதாகி தேவதூதர் கூட்டத்தையும் மத்தியில் இயேசுவையும் காண்பித்தது. சின்ன ஒரு உள்ளங்கை அளவில் கருமேகம் கடைசியில் என்னாச்சா, போக போக பெருசாகி தேவதூதர்கள் கூட்டம், அதில் இயேசு கிறிஸ்து நடுவில் இருக்கிறார். அது அருகில் வர வர மிக மிக பிரகாசமாக காட்சியளித்தது. கடைசியில் அது ஒரு பெரிய வெண்மேகமாக மாறியது. அதை சுற்றிலும் அக்கினி பிரகாசித்தது. அதற்கு மேலாக ஒரு வானவில் இருந்தது. மேகத்தின் மேல் இயேசு வீற்றிருந்தார். அவருடைய தலைமயிர் வெண்மையாகவும் சுருளாகவும் தோள்பட்டை வரைக்கும் பரவி கிடந்தது. அவரது வலக்கரத்தில் ஒரு கருக்குள்ள அரிவாள், இடக்கரத்தில் ஒரு வெள்ளி எக்காலம் காணப்பட்டன. அவர் வெள்ளி எக்காலத்தை ஊதினார், இயேசு ஊதினார். அது ஊதின உடனே மரித்த நீதிமான்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களாம், கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பினார்கள். அப்போ ஆண்டவர் ஒரு குரல் கொடுப்பாராம், கல்லறையில் பூமியின் தூளிலே நித்திரை செய்கிறவர்களே விழித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள் நினைச்சு வாராம், ஒரு குரல் கொடுப்பாராம். அது எங்கே இருக்குது? பழைய ஏற்பாட்டில் அந்த வசனம் இருக்குது, ஏசாயா புத்தகத்தில் நம்ம அதை படிக்கலாம். சரி, ஆக இந்த குரல் கேட்ட உடனே, அந்த வெள்ளி எக்கால சத்தம் கேட்ட உடனே மரித்த நீதிமான்கள் எல்லாரும் முதலாம் உயிர்த்தெழுதலில் எழுந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் இந்த முதல் தரிசனத்தை ஏலனுக்கு காட்டுறார். இந்த தரிசனத்துக்கு பிறகு, இந்த தரிசனத்துக்கு பின்னர் ஆண்டு சொன்னார், இதை போய் நீ ஜனங்களிடம் சொல் என்று ஒரு தேவதூதன் சொல்வதாக ஏலனுக்கு அந்த தரிசனம் காட்டப்பட்டது. அநேகர் அவரை வெறுப்பார்கள். இந்த தரிசனத்தை போய் சொன்னால் அநேகர் வெறுப்பார்கள், தீமையாய் பேசுவார்கள். ஆனாலும் தேவன் உன்னை தாங்குவார் என்று ஏலனுக்கு காட்டப்பட்டது. தரிசனத்தில் ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட்டது. பலவீனமான, சரியாக பேசவே முடியாத 17 வயது பெண்ணான என்னால் இது எப்படி சாத்தியமாகும்? எல்லாரும் போய் ஆண்டு சொல்கிறாரு, நான் எப்படி போய் சொல்ல முடியும்? எனக்கு எவ்வளோ பலவீனம் உடலில், நான் சின்ன பொண்ணு, 17 வயசு தான் ஆகுது, இது எப்படி சாத்தியம் என்று அவர் நினைத்தாராம். இப்படி போராட்டத்தோடு பல நாட்களாக இரவில் நெடுநேரம் வரை ஏலன் ஜெபித்தார். ஆனாலும் ஆண்டவர் வில்லியம் மில்லர்ட்ட சொன்ன மாதிரி, வில்லியம் மில்லர்ட் என்ன சொன்னார்? கோ அண்ட் டெல் த வேர்ல்டு, உலகத்திற்கு சொல் அப்படின்னு சொன்னார் வில்லியம் மில்லர்ட். அதே போல் எலன் ஒயிட் ஆண்டு சொன்னாராம், நான் உனக்கு வெளிப்படுத்தியதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்து என்று ஆண்டு சொன்னார். அப்போ எல்லாம் நினச்சாங்களாம், ஜனங்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம் என்று ஏலன் நினைத்தார். கடைசியாக போர்ட்லாண்டு என்ற இடத்துல, அமெரிக்காவில் போர்ட்லாண்டு, அங்கே இருந்த திருச்சபையில் தனது முதல் தரிசனத்தை ஏலன் எடுத்து கூறினார். அனைவரும் கூடி ஏலனுக்காக ஜெபித்தார்கள். அந்த முதல் தரிசனத்தை அந்த சர்ச்சில் சொல்லிடுறாங்க. எல்லாரும் கூடி ஏலனுக்காக ஜெபம் பண்ணினார்கள், உற்சாகப்படுத்தினாங்க. நீ இந்த ஊழியத்தை செய், போய் எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் அவர்
தரிசனத்தில் எலன் எடுத்துக்கொள்ளப்பட்டு, நான் உனக்கு வெளிப்படுத்தியதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்து என்று இயேசுவிடமிருந்து வந்த வார்த்தைகளை பிரகாசமுள்ள ஒரு தூதன் கூறுவதை திரும்பவும் பார்க்குறாங்க. அப்போ எலன் சொன்னாங்களாம், ஆனால் நான் பயப்படுகிறேன். தேவன் தங்களுக்கு வெளிப்படுத்தியதை தெரிவித்த மற்றவர்கள் பெருமை அடைந்து பாவம் செய்ததை நான் கண்டிருக்கிறேன். பார்த்தோம்ல, இந்த ஏசன் லிட்டில் ஃபாஸ் கொஞ்சம் பெருமை இருந்துச்சு. அப்படி பெருமைப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க? நல்லா கவனிங்க. பெருமை என்பது பாவம். பெருமை என்பது பாவம். நம்ம காலையில் படிப்போம். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை நாளைக்கு படிப்போம், சரிங்களா? அதனால் தானியேல் 5ஆம் அதிகாரத்தை மறக்காமல் வாசித்துட்டு வந்துருங்க. மற்றவர்கள் பெருமை அடைந்து பாவம் செய்து நான் கண்டிருக்கிறேன். தேவன் அவர்களை விட்டு விலகியும் இருக்கிறார். நல்லா பாருங்களேன், எங்கே பெருமை, யாருக்கிட்ட பெருமை இருக்கோ அவங்கள விட்டு ஆவியானவர் போயிடுவார், சரிங்களா? இருக்க மாட்டார். அப்படி நான் கண்டிருக்கிறேன். நானும் அப்படி செய்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். பெருமை அடைந்து நான் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாரா? இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு எலனுக்கு. எனக்கு பெருமை வந்துட்டா என்ன செய்கிறது? இப்படி கதறி அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். அப்போ ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார் பாருங்களேன். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. பெருமை கொண்டு சுயம் உயர்வடைகிற அபாயம் உனக்கு நேரிடும் போது, பெருமைப்படும் பொழுதுலாம் என்ன நடக்குது? we are exalting ourselves. சரிதானே? நான் தானே பண்ணேன், நான் தானே. என்னைக்கு இந்த நான் தானேன்னு வருதோ அப்போ உள்ளேருந்து யார் வேலை செய்கிறா? பாப்கார்ன் மாதிரி சாத்தான் வேலை செய்கிறான்னு அர்த்தம், சரிங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ பெருமை கொண்டு சுயம் உயர்வடைகிற அபாயம் உனக்கு நேரிடும் போது தேவன் உன்னை ரட்சிப்பார். ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். அவர் தமது கரத்தை உன்மேல் நீட்டி உன்னை வியாதியினால் அடிப்பார். பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ பெருமைப்பட்டன்னா ஆண்டவர் உன்னை அடிப்பார், பெருமைப்பட்டால் வியாதிப்படுவாய். இவ்விதமாக அவர் உன்னை தன் பக்கம் இழுத்து கொண்டு உன்னை தாழ்மைப்படுத்துவார். உண்மையாக தூதினை சத்தியத்தை அறிவி, முடிவு பரியந்தம் நிலைத்திரு, ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசித்து ஜீவ தண்ணீரை நீ குடிப்பாய் அப்படின்னு தூதன் சொன்னாராம். புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் இப்போ யோசித்து பார்க்கணும், ஏன் சிக்காகிறோம் அப்படின்னு. சில நேரம் யோசித்து பார்க்கணும், ஏன் வியாதி? ஒரு அப்படி கூட இருக்கலாம், எங்கேயோ பெருமைப்பட்டு ஆண்டவர்கிட்ட அடி வாங்கிட்டோமோ, கொஞ்சம் யோசித்து தான் பார்க்கணும். இப்படி ஆண்டவர் சொன்னது நிமித்தம் எலன் ஊக்கம் பெற்றார். அது முதல் from that time onwards she began presenting the unpopular message. அதுலேருந்து எலன் ஒயிட் என்ன செஞ்சாங்களாம்? இந்த பிரபலமில்லாத தூதை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். எலன் கண்ட அந்த முதல் தரிசனத்தை இவங்க எல்லா இடத்துலையும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எலனின் முதல் தரிசனமும் முதல் இருவரும், எலன்ஸ் ஃபர்ஸ்ட் விஷன் அண்ட் த ஃபர்ஸ்ட் டூ, அந்த முதல் 2 பேரை பற்றி பார்த்தோம்ல, அவர்களை குறித்து நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். கொஞ்ச நாள் கழித்து, இந்த அனுபவத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு கூட்டத்தில் எலன் தனது முதல் தரிசனத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தில் வில்லியம் ஃபாய் அந்த முதல் நபர் அந்த கூட்டத்தில் இருக்கிறார். இது எலனுக்கு தெரியாது. சற்று நேரத்தில் இவங்க அந்த தரிசனத்தை எலன் ஒயிட் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, நான் கண்ட அதே தரிசனத்தையே நீங்கள் கூறுகிறீர்கள் என்று ஆச்சரியத்துடன் வில்லியம் ஃபாய் எழுந்து இடைமறித்து அந்த கூட்டத்தில் என்ன செஞ்சாராம்? சத்தமாக சொன்னாராம், கூச்சல் போட்டாராம். நீங்கள் சொல்கிற இதே தரிசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார், இதே தான், எக்ஸாக்ட்லி தி சேம் விஷன் அப்படின்னு அவர் சொல்கிறார். 1845 வருஷம் 1845 அந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் போர்ட்லாண்டில் இருந்த அந்த திருச்சபையில் இந்த சபையாரெல்லாம் கூடியிருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் எலன் தனது முதல் தரிசனத்தை அவங்க சொன்னாங்க அப்படின்னு இந்த 2வது நபர் கேள்விப்படுகிறார். யார்? ஏசன் ஃபாஸ் கேள்விப்படுகிறார். எனக்கு காட்டப்பட்டதை போலவே எலனும் வர்ணிக்கிறார். ஆண்டவர் எனக்கு என்ன காமிச்சாரோ அதுதான் எலன் வர்ணிக்கிறார் என்று உணர்ந்து கொண்டார். இப்படி கேள்விப்பட்டுட்டு அடுத்த நாள் காலையில் இந்த ஏசன் ஃபாஸ் எலனை சந்தித்து சொன்னாராம், தன்னுடைய அனுபவத்தை அவரிடம் பகிர்ந்தார். உங்களுக்கு கொடுத்த இதே தரிசனம் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு.
ஆனால் இதை பற்றி எலனுக்கு ஒன்றுமே தெரியாது. சரிங்களா? ஊழியத்தை உண்மையாக செய் என்று எலனை ஹேசன்ஃபாஸ் பின்வரும் வார்த்தைகளில் ஊக்கப்படுத்தினார். என்ன சொன்னார் பாருங்களேன். தரிசனங்கள் என்னிடமிருந்து எடுக்கப்பட்டு உன்னிடம் கொடுக்கப்பட்டு விட்டது என்று நான் நம்புகிறேன். தேவனுக்கு கீழ்ப்படிய மறுக்காதே, அது உன் ஆத்துமாவை ஆபத்தில் கொண்டு போய்விடும். நான் இழந்து போனவனாக இருக்கிறேன். ஐ எம் அ லாஸ்ட் மேன். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். உன் ஊழியத்தை செய்வதில் உண்மையாயிரு. எனக்கு கிடைத்திருக்க வேண்டிய கிரீடத்தை நீ பெறுவாய். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன். இந்த ரெண்டு பேரும் உணர்றாங்க. மூணாவது நபர் இந்த தரிசனத்தெல்லாம் சொல்கிறாரு, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான் இந்த அம்மாவை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு உணர்ந்தாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய கிரீடம் உனக்கு கிடைக்கும், நீ உண்மையாயிரு, ஊழியத்தை செய் அப்படின்னு அவர் சொன்னாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுக்கப்புறம் நடந்த காரியங்களை நான் ப்ரீஃபாக சொல்கிறேன், சுருக்கமாக சொல்ல போகிறேன். நம்ம பாடுவோம்ல, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. என்ன கிருபை? அதான் நீ பார்க்க போகிறோம். எழுத முடியாத ஒரு பெண்ணை, எழுத முடியல, எழுத முடியாத ஒரு பெண்ணை வைத்து ஆண்டவர் 55 புத்தகங்கள், 5000க்கு மேலான கட்டுரைகள், ஆர்டிகிள்ஸ், 1,00,000 பக்கங்கள், கையால் எழுதின பக்கங்கள் 1,00,000, 2,50,00,000க்கு மேலான வார்த்தைகளை எழுதச் செய்தார் தேவன். அந்த காலத்தில் டைப்பிங்லாம் கிடையாது, அந்த காலத்தில் ஷார்ட் ஹேண்டெலாம் கிடையாது. சரிங்களா? ஷார்ட் ஹேண்ட்லாம் கிடையாது. ஆனால் எப்படி தான் எழுதணும்? கையிலே எழுதணும். எலன் ஒயிட் அவள் எழுதினாங்க. ஒரு நாளைக்கு எலன் ஒயிட் சராசரியாக 18 பக்கங்கள், அல்லது 18 பக்கம்னா இப்போ இருக்கிற A4 கிடையாது, சைக்கிளோ ஸ்டைல் பேப்பர், பெரிய சைஸ் பேப்பர், A3ன்னு சொல்லுவாங்களா, ஓகே, அந்த மாதிரி பேப்பரில் ஒரு நாளைக்கு சராசரியாக 18 பக்கங்கள், அதாவது 4500 வார்த்தைகள் எழுதுவாராம். அடுத்த ஸ்லைட் போங்க. இவரது தனிப்பட்ட பர்சனல் லைப்ரரி, தனிப்பட்ட நூலகத்தில் 700 புஸ்தகங்கள் வச்சுருந்தாங்களாம், 700 புக்ஸ். அவர் எழுதின மற்றும் அவர் பேரில் தொகுக்கப்பட்ட புத்தகங்கள், கம்பைலேஷன் புக்ஸ், இதெல்லாம் நம்ம நேராக நிறுத்தினீங்கன்னா இதெல்லாம் அவங்க எழுதின புஸ்தகங்கள். நிறுத்தினீங்க வச்சுக்கோங்களேன், 6 அடி 1 இன்ச்சுக்கு இருக்குமா, அவ்வளோ புஸ்தகங்கள் இருக்கிறாங்க. அதாவது 100க்கும் மேலான புத்தகங்கள். அவங்க எழுதினது 55. கம்பைலேஷன் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே. 3ஆம் வகுப்பு கூட முடிக்காத ஒரு நபரை 3 கண்டங்களிலே தேவன் பயன்படுத்தினார். 3 கண்டங்கள். அமெரிக்கா, அவங்க பிறந்து வளர்ந்து ஊழியம் செஞ்சது அமெரிக்கா. அடுத்து ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பாவில் 2 வருஷம், ஆஸ்திரேலியாவில் 9 வருஷம் ஊழியம் செஞ்சாங்க. பேச்சு வராத ஒரு பெண்ணை கொண்டு, பேச்சு வரல சொன்னேன்ல, பேச்சு வராத ஒரு பெண்ணை கொண்டு ஏராளமான பிரசங்கங்களை செய்ய வைத்தார் தேவன். ஒளிபெருக்கி, ஒளி வாங்கி, அதாவது ஸ்பீக்கர் பாக்ஸ், மைக் இல்லாத அந்த காலத்தில் ஆண்டு என்ன செய்தாராம், 6000 பேர் உள்ள ஒரு பெருங்கூட்டத்தில் தேவன் அவரை பேச வைத்திருக்கிறார். ஹையஸ்ட் க்ரௌட் 6000 பேர் உட்காந்துருக்கிற கூட்டத்தில் உட்காந்து அவங்க பேசியிருக்கிறாங்க, மைக் இல்லாமல், ஸ்பீக்கர்லாம் இல்லாமல். சரிங்களா? 2000க்கு மேலான பரலோக தரிசனங்களை கண்டிருக்கிறார். 60 தடவைகளுக்கு மேல் தேவதூதனை தரிசனங்களிலே பார்த்திருக்கிறார். அவரது 88 ஆண்டு கால வாழ்க்கையில் 1827 1915 வரைக்கும் 17 வயசில் ஆண்டு அழைச்சார். அவங்க 88 வயசில் இறந்தாங்க. 71 வருஷ ஊழியத்தில் 35 வருஷம் கணவனோடு, ஜேம்ஸ் ஒயிட்டோடு. அடுத்த 35 வருஷம் அவங்களுடைய 4 மகன்களில் 2 மகன்கள் செத்து போயிட்டாங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மீதி 2 மகன்கள், சரிங்களா, ஜேம்ஸ் எட்சன் ஒயிட், வில்லியம் கிளாரன்ஸ் ஒயிட், இந்த 2 ஆண் பிள்ளைகளோடு அடுத்த 35 வருஷம் ஊழியம் செஞ்சாங்களாம். எலன் மரித்து போவார் என்று ஒரு மருத்துவர் சொன்னார் அல்லவா, அப்படி தானே சொன்னார்? அப்படி டாக்டர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, சரிங்களா? யார் இவர் செத்து போயிடுவாருன்னு சொல்கிறாங்களோ அவங்கள ஆண்டு நிச்சயம் அதுக்கப்புறம் 70 வருஷம் 80 வருஷம் ஆண்டு பயன்படுத்துவார். தேவனால் எல்லாம் கூடும். அன்பான தேவ பிள்ளைங்களே, தேவாதி தேவனே, மகா பெரிய மருத்துவர்.
எலன் ஒயிட்டின் இலக்கிய உதவியாளர்கள், எலன் ஒயிட்ஸ் லிட்டரரி அசிஸ்டன்ட்ஸ். படித்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எலன் ஒயிட் தன்னுடைய வாழ்நாளில் சம்பளத்துக்கும் சம்பளம் இல்லாமலும் 20 இலக்கிய உதவியாளர்களை பயன்படுத்தி இருக்கிறார். எதுக்காக பாருங்களேன். கடித ஆயத்தம், கடிதங்களை எழுதணும்ல, லெட்டர் ப்ரிப்பரேஷன். ரெண்டாவது கையெழுத்து படிவ ஆயத்தம், மேனுஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன். எல்லாம் எழுதணும், கையில் எழுதுன்னு பார்த்தீங்களா. இப்போ நானும் பாருங்களேன், இப்போ பிரசங்க நான் 8 பக்கம் வச்சுருக்கிறேன் அப்படின்னா நான் உட்காந்து எல்லாம் எழுதுவேன், நிறைய படிப்பேன், உட்காந்து எழுதுவேன். இது எழுதுனதுக்கப்புறம் என் ஒய்ஃப் டைப் பண்ணுவாங்க, அதை 2 பேர் பவர் பாயிண்ட் போடுவாங்க, வேறு ஆட்கள் இருக்கிறாங்க, சரிங்களா. உட்காந்து எழுதி சும்மா நோட்ஸ் இப்படி கிறுக்கி எழுதி கதை விட்டு போவார், எனக்கு பிடிக்காது. உட்காந்து எழுதணும், இதான் மேனுஸ்கிரிப்ட், கையில் எழுதி கொடுப்பேன், அப்புறம் டைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மேனுஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷன், சரிங்களா. என்ன செய்யணும், உட்காந்து எழுதணும். 3வது அஞ்சல் அனுப்புதல், மெயிலிங், லெட்டர் எழுதணும், அடுத்து அதை அனுப்பணும். 4வது பப்ளிகேஷன் ஒர்க், புஸ்தகமாக வெளியிடணும், சரிங்களா. இதெல்லாம் செய்யணும். இதை ஒரு ஆள் செய்ய முடியுமா? அவங்களுக்கு 20 பேர் இருந்தாங்களாம். அதில் ஒரு சிலர், முக்கியமான ஒரு சிலர் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். மரியன் டேவிஸ், மேரி ஆன் டேவிஸ்ன்னு வாங்க, இல்லாட்டி மரியன் டேவிஸ். முதல் படத்தில் இந்த அம்மா தான் 25 வருஷம் கூடவே இருந்தாங்களாம் எலன் ஒயிட் கூட. அதுக்கப்புறம் சாரா மெக்கன்டெர்ஃபர் என்ற ஒரு பெண்மணி. அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் போல்டன் அல்லது ஃபேனி போல்டன் சொல்லுவாங்க, ஃப்ரான்சிஸ் போல்டன் அல்லது ஃபேனி போல்டன் என்ற ஒரு பெண்மணி. அதுக்கப்புறம் டோரஸ் யூஜின் ராபின்சன் என்ற ஒரு நபர். சிசி கிறிஸ்லர், கிளாரன்ஸ் கிரீகர் கிறிஸ்லர், 5 பேர். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, சரிங்களா. டேவிட் பால்சன், நிறைய பேர், அநேகர் எலன் ஒயிட்டுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் எழுத்து பணியில். பைபிள் அப்படி யாரோ செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்களேன். எரேமியாவுக்கு ஒருத்தர் இருந்தார். எரேமியாவுக்கு யார் இருந்தா? பாரூக்னு ஒருத்தர் இருந்தார்ல, செக்ரட்டரி. எரேமியாவுக்கு ஒரு செக்ரட்டரி இருந்தார். எரேமியா புஸ்தகம் எரேமியாவில் இருக்கிறாரு, சரிதானே. அப்புறம் புலம்பில் எழுதியிருக்கிறார்ல, அவருக்கு ஒரு செக்ரட்டரி இருந்தார், பாரூக். அதுக்கப்புறம் பவுலுக்கு பார்த்தீங்கன்னா, பவுல் 14 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிற, ரோமர்லேருந்து எபிரேயர் வரைக்கும் 14 நிருபங்கள். பாருங்களேன், யார் யார் பின்னாடி வசனங்கள் பார்ப்போம். தெர்த்தியோ என்ற ஒரு நபர், சொஸ்தனே என்ற ஒரு நபர், அது மாதிரி 2 தீமோத்தேயு எழுத உதவிய லூக்கா, பேதுருவுக்கு சில்வானஸ், எல்லாம் வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்கள் பாருங்களேன், இந்த வசனங்கள் பார்ப்போம். ரோமர், ஓகே. எரேமியா 45:1, யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதாவின் ராஜாவின் 4ஆம் வருஷத்தில் நேரியாவின் குமாரனாகிய பாரூக் இந்த வசனங்களை எரேமியாவின் வாய் சொல்ல ஒரு புஸ்தகத்தில் எழுதுகையில். எரேமியா சொல்லுவாராம், யார் எழுதுவான்? பாரூக் எழுதுவாராம், சரிங்களா. ஓகே, புதிய ஏற்பாட்டுக்கு வரும். இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தீவாயாகி நான் டஷியஸ் என்று ஒருத்தர் எழுதினாராம். பவுல் சொன்னாராம், இன்னொருத்தர் எழுதினாராம் ரோமர் நிருபம், சரிங்களா. ஓகே, அடுத்த வசனம் பாருங்கள். 1 பேதுரு 5:12 பார்த்தீங்கன்னா, பேதுரு சில்வானஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், சில்வானு அல்லது சீலா. பவுலும் சீலான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த சீலான்றவருக்கு முழு பேர் தான் சில்வானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த காலத்தில் அப்போஸ்தலர்களுக்கும் சில உதவிக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ எனக்கு ஒய்ஃப் டைப் பண்ணி கொடுப்பாங்க, எனக்கு பவர் பாயிண்ட் போடுறதுக்கு எனக்கு 4-5 பேர் இருக்கிறாங்க, உதவி செய்வாங்க. கடவுள் கிருபையால் அவங்களாம் உதவி செய்கிறாங்க, அதனால தான் இவ்வளவு செய்ய முடியுது. பிரியமானவர்களே, ஆகவே லிட்டரரி அசிஸ்டன்ஸ், இப்படிப்பட்ட இலக்கிய உதவியாளர்கள் அந்த காலத்தில், பைபிள் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. எலன் ஒயிட்டுக்கு எத்தனை பேர்? 20 பேர். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, உலகின் மிகச்சிறந்த 4 எழுத்தாளர்கள், 4 வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு யார் யாரை சொல்கிறாங்க தெரியுமா? பாருங்கள். நம்பர் 1 விளாடிமிர் லெனின், கேள்விப்பட்டிருக்கோம்ல, லெனின், கம்யூனிசம், ரஷ்ய கம்யூனிஸ்ட் தலைவர். இவருடைய புஸ்தகங்கள் 222 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, 222 லாங்குவேஜஸ். 2வது ஜார்ஜஸ் சைமனன். யார் இவர்னா? பிராங்கோ பெல்ஜிய துப்பறியும் கதை எழுத்தாளர், டிடெக்டிவ் நாவல் ரைட்டர். இவருடைய புஸ்தகங்கள் 143 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 3வது லியோ டால்ஸ்டாய், கேள்விப்பட்டிருக்கோம்ல, போரும் அமைதியும், இவருடைய பிரபலமான புஸ்தகம். வார் அண்ட் பீஸ், பிரபலமான புஸ்தகம். ரஷ்ய நாவல் எழுத்தாளர்.
இவருடைய நூல்கள் 122 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் 4வது யார் தெரியுமா? எலன் ஒயிட். அமெரிக்காவில் SDA சபையின் இணை நிறுவனர், கோ-ஃபவுண்டர் ஆஃப் SDA சர்ச். நான் சொல்லியிருக்கேன்ல, செவன்த் டே சர்ச்சினுடைய நிறுவனர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். ஜோசப் பேட்ஸ், ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட். மறக்கவே கூடாது, சரிங்களா? ஓகே. இவருடைய புஸ்தகங்கள் 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் ஒரு புக் இருக்குல்ல, கிறிஸ்துவிடம் செல்லும் படிகள், அந்த புஸ்தகம் 160 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கிரேட் கான்ட்ரவர்சி 148 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சராசரியாக 117 மொழிகளில் இவருடைய புஸ்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவில் 20 உலக புகழ்பெற்ற பெண் எழுத்தாளர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்கள் உலக புகழ்பெற்ற 20 பேரில் ஒருத்தர் யார்? எலன் ஒயிட் என்று கணித்திருக்கிறார்கள். நம்ம என்னெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, குடும்ப வாழ்க்கை, குழந்தை வளர்ப்பு, ஆன்மீகம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய டிவோஷன்ஸ், உளவியல் உண்மைகள், மனோரீதியான மனோதத்துவ உண்மைகள், தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு நிறைய தலைப்புகளில் தேவன் இவரை கொண்டு எழுதி குவிக்கும்படி செய்திருக்கிறார். ஆவியானோடு பாருங்கள், இவ்வளவு காரியம் செய்யணும் அப்படின்னா, ஒரு முனாப்பு முடிக்காத ஒரு பெண், மூக்கில் அடிபட்ட ஒரு பெண், பிழைக்காது 3 வாரங்கள் கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு பெண், இவ்வளோ தூரம் செய்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் யார் கொடுக்குற பலன்? தேவ ஆவியானவர் கொடுக்குற பலன் தான். ஒரு அற்புதமான அனுபவத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்வலஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அனுபவம் தெரியுமா? இங்கே ஒரு படம் பார்க்குறீங்க, டாக்டர் கிளைவ் மேக்கே. அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸ் நியூட்ரிஷனிஸ்ட் இவர், சரிங்களா? உணவுத்துறையில் ஒரு மிகப்பெரிய தலைவர். 1951ஆம் வருஷம் ஊட்டச்சத்து உணவுத்துறையில் மிகப்பெரிய தலைவர், அமெரிக்காவில் மிகவும் பிரபலமானவர். டாக்டர் சென், அந்த டாக்டர் சென்னுடைய படம் கிடைக்கல. அந்த டாக்டர் சென் என்ற ஒரு அட்வென்டிஸ்ட் மருத்துவர் குடும்பத்தின் மூலமாக இந்த டாக்டர் கிளைவ் மேக்கேக்கு ஒரு புக்கு கிடச்சிச்சு, எலன் ஒயிட் புக். அந்த புக்கு என்ன தெரியுமா? கவுன்சில்ஸ் ஆன் டயட் அண்ட் ஃபுட்ஸ் என்ற ஒரு புத்தகம். உணவு திட்டம் மற்றும் உணவுகளுக்கான ஆலோசனைகள் என்ற ஒரு புத்தகம் கிடச்சிச்சு. அந்த ஆச்சரியமான புத்தகத்தை பெற்ற உடனே யார்? டாக்டர் கிளைவ் மேக்கே. அவருக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆசை தெரியுமா? இந்த புஸ்தகத்தை எழுதுனது யார்? எலன் ஒயிட். இந்த அம்மாவை பார்க்கணுன்னு அவருக்கு ஆசை. ஆனால் அந்த அம்மா ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. 1915 செத்துட்டாங்க. இது நடக்கிறது எப்போ? 1951, ஒரு 35 வருஷம் கழித்து நடக்குது. அப்போது இந்த அம்மாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை டாக்டர் கிளைவ் மேக்கே. அப்போ என்ன செய்கிறாங்க? இந்த டாக்டர் சென் புக்கு கொடுத்தாங்கல்ல, கவுன்சில்ஸ் ஆன் டயட் அண்ட் ஃபுட்ஸ், இந்த அம்மா இன்னும் எலன் ஒயிட்டோடைய நிறைய புஸ்தகங்களை டாக்டர் கிளைவ் மேக்கேக்கு கொடுக்குறாங்க. டாக்டர் கிளைவ் மேக்கே வேறு சபையை சேர்ந்தவர், சரிங்களா? எந்த சர்ச் அப்படின்னா யூனிட்டேரியன் சர்ச், ஐதாக்கா யூனிட்டேரியன் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த படம் மேலே இருக்குது பாருங்கள். ஐதாக்கா என்ற இடத்துல அமெரிக்காவில் இருந்த யூனிட்டேரியன் சர்ச், அந்த சபையை சேர்ந்தவர். தன்னுடைய சபையில் ஆண்கள் சங்கம் இருக்குல்ல, ஆண்கள் சங்கம், பெண்கள் சங்கம், இந்த ஆண்கள் சங்கத்தில் எலன் ஒயிட்டின் வாழ்க்கை மற்றும் உபதேசங்களை பற்றி டாக்டர் கிளைவ் மேக்கே எடுத்து பேசுகிறார். அவர் சர்ச்சில் போய் பேசுகிறார். இதை கேள்விப்பட்ட நம்முடைய ரிவ்யூ அண்ட் ஹெரல்டு ப்ரெஸ் இருக்குல்ல, அந்த அச்சகத்தை சேர்ந்த ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர் டாக்டர் ஃப்ரான்சிஸ் டி நிக்கால் என்பவர் என்ன செய்கிறாரு? அவர் போய் பார்க்குறார், டாக்டர் கிளைவ் மேக்கை சந்திக்கிறார். இது நடந்த வருஷம் 1958, 1958 நடக்குது, சரிங்களா? இந்த சந்திப்புக்கு அப்புறம் டாக்டர் கிளைவ் மேக்கே எழுதின 3 கட்டுரைகள், டாக்டர் கிளைவ் மேக்கே எழுதின 3 கட்டுரைகள் 1959ஆம் வருஷம் ரிவ்யூ அண்ட் ஹெரல்டு பத்திரிகையில் பிப்ரவரி 12, 19, 26 தேதிகளில் வெளியானது, சரிங்களா? அப்போ அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க?
வார வாரம் அந்த பத்திரிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க, சரிதானே? வாரம். அப்போ 3 வாரம் இவருடைய கட்டுரைகள் வேறு சபையை சேர்ந்த ஒரு மனுஷன் எழுதின காரியங்களை நம்முடைய பத்திரிகையில் வெளியிடுறாங்க. என்ன தலைப்பில் பாருங்களேன், நியூட்ரிஷன் அத்தாரிட்டி டிஸ்கஸஸ் மிஸ்ஸஸ் எலன் ஜி ஒயிட். எலன் ஒயிட்டை பற்றி ஒரு ஊட்டச்சத்து உணவுத்துறையை சேர்ந்த அதிகாரி பேசுகிறார். வேறு சபையை சேர்ந்தவர் நம்முடைய சபையை சேர்ந்த பெண்மணியை குறித்து எழுதின 3 கட்டுரைகள் நம்முடைய ரிவ்யூ ஹெரால்டு பத்திரிகையில் வெளியானது 1959 வருஷம் February 12, 19, 26 தேதிகளில். படிக்காத ஒரு பெண் எப்படி இவ்வளவு ஆரோக்கிய சத்தியங்களை எழுத முடியும் என்று ஆச்சரியப்பட்டு போனார் அந்த மருத்துவர் டாக்டர் கிளைவ் மேக்கே. அவர் டாக்டர் சென்னுடைய மகள், இந்த புக் கொடுத்தார்ல டாக்டர் சென், அந்த டாக்டர் சென்னுடைய மகளுக்கு ஒரு லெட்டர் எழுதினாராம் டாக்டர் கிளைவ் மேக்கே. என்ன எழுதினார்? அந்த டீட்டெயில் பாருங்கள். ஹெலன் சென், அந்த மகள் பேர் ஹெலன் சென், ஐதாக்கா, நியூயார்க், December 18, 1958 வருஷத்தில் எழுதுகிறார், ஒரு லெட்டர் எழுதுகிறார். என்ன எழுதினார் பாருங்களேன். அந்த லெட்டரில் ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் வாசிக்கிறேன். பிரியமான ஹெலன், என் வாழ்வை நான் மீண்டும் தொடங்க வேண்டும் என்று இருக்குமானால், நமக்கு இன்னொரு ஜென்மம் தான் கிடையாதுல்ல, அப்படி இன்னொரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா நான் ஒரு அட்வென்டிஸ்டாக பிறக்க விரும்புகிறேன். சொல்கிறது யார்? வேறு சர்ச்சை சேர்ந்தவர். ஒரு அட்வென்டிஸ்டாக பிறக்க விரும்புகிறேன். அமெரிக்க கலாச்சாரத்தின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் காணப்படும் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கான சிறந்த தீர்வு அவர்களுடைய கொள்கைகளில் அடங்கி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அமெரிக்காவில் நம்பர் 1 ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இன்றைக்கி எப்படி நம்ம இந்தியாவில் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ, அமெரிக்காவில் நம்பர் 1 ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒபிசிட்டி. ஒபிசிட்டினா என்ன? அப்படியே பலூன் மாதிரி போயிட்டே இருக்கும், சரிங்களா? உடல் பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒபிசிட்டி. அதுதான் நம்பர் 1 ப்ராப்ளம் அமெரிக்காவில். ஆகவே அமெரிக்கா கலாச்சாரத்தின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் எல்லாம் சாப்பாட்டு பிரச்சனை, சரிங்களா? தமிழ்நாடு இந்தியாவில் அதான் பிரச்சனை. சாப்பிட்டுட்டே தான் இருக்கிறோம். எதை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்? சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டே இருக்கிறோம், குடிச்சிட்டே இருக்கிறோம். எதெல்லாம் குடிக்கூடாதுன்னு தெரியுமோ என்ன பண்ணுறது? குடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம், கப்பு கப்புன்னு போய்கிட்டே தான் இருக்குது. ஆகவே அமெரிக்க கலாச்சாரத்தின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் காணப்படும் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கான சிறந்த தீர்வு அவர்களுடைய கொள்கைகளில் இருக்கிறது. எவருடைய கொள்கைகள்? அட்வென்டிஸ்ட் மக்களுடைய கொள்கைகள். என்ன கொள்கைங்க நமக்கு இருக்குது? ஆரோக்கிய சத்தியம் இருக்குல்ல, நிறைய கொள்கைகள் இருக்குது, அதில் ஒன்று ஆரோக்கியம். அதான் அவர் சொல்கிறார் என்று நான் நம்புகிறேன். திருமதி ஒயிட் அவர்களின் ஞானத்தை ஆராய்ந்து அறிவதில் ஒரு சிறிய தொடக்கத்தை தான் நான் செய்திருக்கிறேன். திருமதி ஒயிட் அவர்களின் ஞானத்தை ஆராய்ந்து அறிவதில் ஒரு சிறிய தொடக்கம். அவர் அன்னைக்கு செஞ்ச சிறிய தொடக்கத்தை கூட இன்றைக்கி நம்ம செய்யலைங்க. வெக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இந்த மேன்மையை மகத்துவத்தை உணராத தலைவர்கள், உணராத போதகர்கள், உணராத விசுவாசிகள், உணராத அப்பாவி ஆசிரிய பெருமக்கள், புரியுதா உங்களுக்கு? எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். அநேகர் தெரியாமல் என்ன செஞ்சிடறோம்? அற்பமாக தீர்க்க தரிசன வரத்தை நினைத்து விடுகிறோம். We take it for granted, the gift of prophecy. புரியுதா உங்களுக்கு? இந்த தீர்க்க தரிசன வரம், இந்த வரத்தை பற்றி நமக்கு தெரியாதனால அதனுடைய தரத்தை நாம் தாழ்த்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு போட்டு எழுதினாராம். தங்கள் உண்மையுள்ள கிளைவ் மேக்கே அப்படின்னு எழுதினாராம். இந்த சம்பவத்தை படித்தேன், படித்து ரொம்ப ஆச்சரியங்க. வேறு சபையில் உள்ள மனுஷன் இப்படிலாம் சொல்கிறாரு, நம்ம சபையில் இருக்கிற மனுஷங்க, புரியுதா? கற்பூர வாசனை தெரியாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? அற்பமாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை பற்றி நிறைய சொல்லலாம், ஆனால் நான் சுருக்கமாக தான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். கடைசியாக எலன் ஒயிட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அதை வாசித்து நான் முடிக்கிறேன். இங்கிலீஷில் வாசிக்கிறேன், தமிழையும் வாசிக்கிறேன். The Lord has sent His people much instruction, line upon line, precept upon precept, here a little and there a little. Little heed is given to the Bible, and the Lord has given a lesser light to lead men and women to the greater light.
Oh, how much good would be accomplished if the books containing this light were read with a determination to carry out the principles they contain. There would be 1,000-fold greater vigilance, 1,000-fold more self-denial and resolute effort, and many more would now be rejoicing in the light of present truth. என்ன சொல்கிறாங்க தமிழில்? கர்த்தர் தமது ஜனத்திற்கு கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமுமாக மிகுதியான போதனையை அனுப்பியிருக்கிறார். உண்மைதானே? ஆனால் நிறைய சத்தியங்கள் மிகுதியாக அனுப்பியிருக்கிறாருங்க. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், கற்பனை மேல் கற்பனை, பிரமாணத்தின் பிரமாணம். இது எங்கே இருக்குது? இது வசனம் ஏசாயா 28:10 இருக்குது. சரிங்களா? இப்படி ஆண்டவர் நிறைய இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கிறார் சத்திய வெளிச்சம். வேதாகமத்துக்கு குறைவான கவனமே கொடுக்கப்படுகிறது. உண்மைதானே? பைபிளை சும்மா கொஞ்சம் ஏதோ ஆத்ம திருப்திக்காக அப்பா படிச்சுட்டேன் ஒரு சாப்டர். வேதாகமத்துக்கு குறைவான கவனமே கொடுக்கப்படுகிறது. ஆண்களையும் பெண்களையும் பெரிய வெளிச்சத்திடம், எதுங்க அந்த பெரிய வெளிச்சம்? எது? கிரேட்டர் லைட், பைபிள் தான். அந்த பெரிய வெளிச்சத்திடம் வழி நடத்துவதற்கு கர்த்தர் ஒரு சிறிய வெளிச்சத்தை அருளி இருக்கிறார். எது சிறிய வெளிச்சம்? அதான் தீர்க்க தரிசன வரம். எல்ன் ஒயிட் மூலமாக தேவன் கொடுத்திருக்கிற சத்திய புஸ்தகங்கள், சாட்சியாகமும் சொல்லலாம். இந்த வெளிச்சம் அடங்கிய புத்தகங்களை, அதில் உள்ள கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துடன் வாசித்தால், இந்த சத்திய புஸ்தகங்களை படித்தோம் அப்படின்னா எவ்வளவு நன்மை உண்டாகும். 1000 மடங்கு மிக அதிகமான விழிப்புணர்வு, 1000 மடங்கு மிக அதிகமான சுயமறுப்பு மற்றும் தீர்மானமிக்க முயற்சியும் காணப்பட்டிருந்திருக்கும். நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்குமா நம்ம மத்தியில், சபை மத்தியில்? 1000 மடங்கு மிக அதிகமான விழிப்புணர்வு, 1000 மடங்கு மிக அதிகமான சுயமறுப்பு, செல்ஃப் டினையல். இது வேண்டாங்க, இது வேண்டாம் அப்படின்னு தேவையில்லாத காரியங்களை மறுக்கிறது, ஒதுக்கிறது. அது டீனாலும் சரி, காப்பினாலும் சரி, நான்வெஜ்னாலும் சரி, எதுனாலும் சரி. புரியுதா உங்களுக்கு? இந்த 1000 மடங்கு சுய மறுப்பும் 1000 மடங்கு விழிப்புணர்வும் இன்னைக்கு இல்லை, 0 லெவலில் இருக்குது. அப்படி தானே? 0 போனவர்னு சொன்னேன்ல, முட்டைக்குள்ளே முட்டை. இதுதான் நம்ம நிலைமை. சூனியத்திலும் சூனியம், சாத்தா நமக்கு வச்சுட்டான் சூனியம். உண்மை தானே? அப்படி தான் இருக்குது. உலகம் நமக்கு சூனியம் வச்சிருச்சு. உலகத்தாரை விட மிக மோசமான நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. செல்ஃப் டினையல் கிடையவே கிடையாது. கல்யாணம் காட்சின்னா கறி மீன் தான் போட்டு தாளிக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, கடைசி வரி பாருங்க. கடைசி வரி, நிகழ்கால சத்திய வெளிச்சத்தில். நமக்குன்னு ஒரு சத்தியம் இருக்குங்க, ப்ரெசன்ட் ட்ரூத். அந்தந்த காலத்துக்கு ஒரு சத்தியம் இருக்குது. சரிதானே? ப்ரெசன்ட் ட்ரூத், அந்தந்த காலத்துக்குரிய சத்தியம். பாருங்கள், உதாரணமாக சொல்கிறேன். நோவா காலத்தில் என்னங்க ப்ரெசன்ட் ட்ரூத்து? நிகழ்கால சத்தியம் என்ன? வெள்ளம் வரப்போகுது. அதான் நிகழ்கால சத்தியம். சரிங்களா? இன்னொரு உதாரணம் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறேன். அப்போஸ்தலன், ஓகே, யோவான் ஸ்நானன் காலத்தில் நிகழ்கால சத்தியம் என்னங்க? என்ன நிகழ்கால சத்தியம்? மேசியா வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் அவர் முதலாம் வருகை வரப்போகிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. அதான் நிகழ்கால சத்தியம். அப்போது இன்னைக்கு நமக்கு கடைசி காலத்தின் கடைசியில், முடிவு காலத்தின் முடிவில் இருக்கிற நமக்கு என்னங்க நிகழ்கால சத்தியம்? என்ன நிகழ்கால சத்தியம்? எல்லாம் சொல்கிறோம் ப்ரெசன்ட் ட்ரூத்துன்னு சொல்கிறோம். நிகழ்கால சத்தியம்னா என்ன? ஏசு இப்போ என்ன செய்கிறாரு? மகாபரிசுத்தலத்தில் பரலோகத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். நிஜமான பாவ நிவாரண நாள் பரலோகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் நம்முடைய கேஸ் எல்லாம் எடுத்து அவர் நியாயத்தீர்ப்பு செய்கிற ஒரு காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பூமியில் அவருடைய சபை, அந்த மீதமான சபை எப்படி இருக்கணும்? அதாங்க ப்ரெசன்ட் ட்ரூத். புரியுதா உங்களுக்கு? இந்த காலத்தில் எப்படி இருக்கணும்? உலகத்தாருக்கு முன்பாக நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். அதுதான் நிகழ்கால சத்தியம். தெரியாமலே ப்ரெசன்ட் ட்ரூத்னு சில நேரத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். பாருங்களேன்,
நம்ம 1000 இந்த சத்தியத்தெல்லாம் படித்து நம்ம கடைபிடிச்சு நடந்திருந்தோம்னா 1000 மடங்கு விழிப்புணர்வு, 1000 மடங்கு சுயமறுப்பு, 1000 மடங்கு தீர்மானமிக்க முயற்சி நம் பட்சத்தில் காணப்பட்டிருந்திருக்கும். நிகழ்கால சத்திய வெளிச்சத்தில் அநேகம் பேர், மெனி மோர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அநேகம் பேர் இப்பொழுது கலிகூர்ந்து இருந்திருப்பார்கள். இந்த சத்தியத்தின்படி நம்ம கரெக்டாக நடந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சத்தியத்தில் நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்மளை பார்த்து நிறைய பேர் ஓடி போகிறான். உண்மை தானே? நம்மளை பார்த்து ஓடுறான். சரியா? ஏன்? சத்தியத்திற்கு இசைவான வாழ்க்கை நம்மக்கிட்ட கிடையாது. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. சொல்லுவாங்களே, நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி திரும்ப சொல்கிறேன். திருட்டு சிஎஸ்ஐ, குருட்டு கத்தோலிக்கன், முரட்டு லூத்தரன், பெரட்டு பெந்தேகோசு, சொல்லியும் செய்யாத செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திருட்டு சிஎஸ்ஐ, முரட்டு லூத்தரன், குருட்டு கத்தோலிக்கன், பெரட்டு பெந்தேகோஸ், பெரட்டி பேசுவான். சரிங்களா? சொல்லியும் செய்யாத செவன்த் டே அட்வென்டிஸ்ட், இதான் நம்ம டைட்டில். சரிங்களா? சொல்லுவான், செய்ய மாட்டோம். டெம்பரன்ஸுன்னுவான். இப்போ நடந்துக்கிட்டு பள்ளி கொடுத்துடலாம். டெம்பரன்ஸுன்னுவான். டெம்பரன்ஸ் முடிச்சோன்னே போய் அங்கே உட்காந்து நல்லா ஆட்டிச்சிட்டு பாருங்க. சாப்பிட பூரா ஆட்டி நான்வெஜ் தான். ஆனால் பள்ளிக்கூடத்தில் பேசுகிறது வெங்காயம் சாப்பிடு, தக்காளி சாப்பிடு. இல்லைங்க, சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? பைபிள் பேர் என்ன தெரியுமா? சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இதுக்கு பேர் மாய்மாலம், ஹிப்போக்ரசி, மாய்மாலம். சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. சர்ச்சுக்குள்ளே வெஜிடேரியன், சர்ச் மெம்பர்ஸ் ப்ரோக்ராம் வச்சாங்கன்னா நான் வெஜிடேரியன். சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. மாய்மாலம். இந்த மாய்மாலம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இது ஒரு மகா பெரிய கேவலம். சரிங்களா? நான் சொல்கிறது தப்பால் எடுத்துக்காதீங்க, நான் சொல்கிறது கரெக்டு தான். பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போ இதை தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கலை. இப்போ நீ சொல்கிறியா, நீ செய்யலையா சொல்லாத, முன்னாடி வந்தாலும் பேசாத. அதான் ஆண்டவர் சொல்கிறேன். வேதனோட தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், விளையாட்டுக்கு நான் பேசலை. பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? ஒரு விசேஷமான வரம் கொடுத்துருக்கிறார். வேறு எந்த சபைக்கும் கிடைக்காத வரம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இக்காலத்தின் விசேஷமான திருச்சபையாரான நாம் இக்காலத்துக்குரிய விசேஷமான தீர்க்க தரிசன வரத்தை கருத்தாக படித்து பின்பற்றினால் இக்காலத்தின் விசேஷமான மக்களாக விளங்கலாமே. நான் விளங்காமல் போயிட்டுருக்குறோமோ? விளங்கணும். ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பின்மாற்றத்தை, எங்களுடைய தடுமாற்றத்தை எங்களுக்கு மன்னிச்சிருங்க, எங்களுக்கு உணர்த்துங்க. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதம் இது சாட்சியாகமோ தீர்க்கதரிசி மூலமாய் கிடைக்கிற சத்திய விளக்கங்கள், அதான் சாட்சியாகும். வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இவைகள்படி சொல்லாவிட்டால், இவைகள்படி செய்யாவிட்டால் என்ன கிடையாது? விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஏசாயா 8:20. அவை ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை தொட்டு நம்மை பக்குவப்படுத்துவாராக. ஆமென். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் கர்த்தாவே, சேனைகளின் தேவனே, உம்முடைய நாமம் மயம்படுவதாக. உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய கிருபையினால் கற்று வருகிற தேவாவியானவர் கற்று தருகிற நல்ல பாடங்களுக்காக மக்கோடா கொடி ஸ்தோத்திரம். தகப்பனே, நம் முன்னோடிகள் அறிவோம் என்ற வரிசையில் கர்த்தர் எங்களுக்கு தரக்கூடிய உம்முடைய சத்திய வெளிச்சத்திற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, நாங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறோம். அப்பா பிதாவே, நோவ காலத்தில் இந்த ஜனங்களைப் போல ஜலப்பரலை வாரிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் உணராதிருந்தார்கள், உணர்வற்றவர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, எரேமியா புத்தகத்தில் என் ஜனங்களுக்கு உணர்வே இல்லை என்று தேவனை நீர் அங்கலாய்க்கிறதை எரேமியா 4:22 நாங்கள் படிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, மீதமான திருச்சபையும் உணர்வற்ற ஜடமாய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பாரும். உம்முடைய திருச்சபை வழி விலகி போகக்கூடாது, தரிகட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் விண்ணக வரத்தை, தீர்க்க தரிசன வரத்தை தந்தீர். ஆண்டவரே, இந்த வரத்தை நாங்கள் மதியாமலும் அதை நினையாமலும் அசட்டையாக எண்ணி தகப்பனே அற்பமாய் நினைத்து
உலகத்தோடு சமரசமாகி உம்முடையவர்கள் என்பதை நாங்கள் வெளிக்காட்டாமல் எங்களுடைய அடையாளத்தை தொலைத்தவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மைமாளக்காரராக எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் என்று யூதர்களை பார்த்து மாயக்காரனே மாயக்காரனே என்று நீர் சாடினீர். ஆண்டவரே, அந்த மத்தேயு 23ஆம் அதிகாரம் இன்றைக்கு எங்களுக்கு பொருந்துகிறது. தகப்பனே, எங்களை தொடுங்க, எங்களுடைய வாழ்க்கையை மாறட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். சொல்லியும் செய்யாத மைமால அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர்களாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை இன்னும் முன்கொண்டு செல்லாதபடி கர்த்தாவே, அவர் சொல்லும் வழி செய்வேன், அவரை நம்ப கற்றுள்ளேன், அவருடைய கற்பனையின் ஆசை என்று பாடினோமே. கர்த்தாவே, வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் பின்பற்றுகிறவர்களாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல தீர்மானங்கள் செய்து நம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தில், தீர்க்க தரிசன ஆவியின் வெளிச்சத்தில் நடக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய கட்டளைகளும் அவருடைய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியுமே மீதமான சபையின் அடையாளங்கள் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த அடையாளங்களின்படி தான் நாங்கள் செயல்படுகிறோமா என்று சிந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நாளில் நம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தொடுங்க. ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் தொடுங்க. தகப்பனே, எங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமானதாய், பரலோக தேவனுக்கு மகிமையானதாய் தேவன் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் முழுக்க மோடு நெருங்கி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். நம்முடைய சத்தம் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தாவே, நாங்கள் தானியேல் புஸ்தகத்தையும் படிச்சுட்ருக்கிறோம். கருத்தாய் படிக்கிறதுக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நம்முடைய வருகைக்கு என்று எங்களை தீவிரமாய் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. படைத்த காணிக்கைகள், படைத்த பிள்ளைகள், அனுப்பின பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவில் எங்களோடு கூட வரும். கண்மணி போல் காத்துக்கொள்ளும், பரிசுத்தமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவல் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.